நாள் உங்களை இந்த காலை நேரத்தில் வாழ்த்துகிறேன். எபிரேயருக்கு எழுதும் நிருபம் 11வது அதிகாரம். எபிரேயர் 11 6வது வசனத்தை நான் வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டுங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? இப்போ வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் என்ன கொடுக்கிறாராம்? பலன் கொடுக்கிறார். யாருக்கு? விசுவாசிக்கிறவர்கள். யார் ஒருவர் தேவனை விசுவாசிக்காம இருக்கிறாங்களோ அவங்க தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னா அவர் மேல விசுவாசமா இருக்கணும். எப்படிப்பட்ட விசுவாசம்? அவர் எங்களை கொன்று போட்டாலும் நாங்கள் அவர் மேல் என்னவா இருப்போம்? நம்பிக்கையா இருப்போம், விசுவாசமா இருப்போம். அல்லேலூயா. அப்போ எந்த சூழ்நிலைக்குள்ள நாங்கள் போனாலும், எந்த விதமான பிரச்சனைகள் எங்களுக்கு இருந்தாலும், எங்கள் தேவன் மேல் உள்ள நம்பிக்கையின் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை, குறைந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை. அல்லேலூயா. ஏவனாகிய கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவரிடத்தில் சேருகிறவன் அவர் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசம். அவரை தேடுறவர்களுக்கு பலன் அளிப்பாரு, அவரை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு பலன் கொடுப்பாரு, அவர் நம்பி இருக்கிறவர்கள் தேவன் அற்புதம் செய்வாரு. இந்த விசுவாசம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேண்டும். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுகிறவனா இருப்பாரானால் அவன் தேவன் மேல விசுவாசம் இல்லாதவன். ஐயோ, நான் என் பிள்ளைக்கு என்ன செய்ய போகிறேன், என் குடும்பத்துக்கு என்ன செய்ய போகிறேன், என் தொழிலுக்கு என்ன செய்ய போறேன், வியாபாரத்துக்கு என்ன செய்ய போறேன், வேலைக்கு என்ன செய்ய போறேன், என் பிரச்சனைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு கலங்குகிறவன் என்னன்னா அவன் தேவன் மேல நம்பிக்கை இல்லாதவன், தேவனோட விசுவாசம் இல்லாதவன். என்றால் இயேசு சொன்னாரு, நாளைய தினத்தை குறித்து நீ என்ன செய்யாத, கவலைப்படாத, புலம்பாத. இந்த நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா, தோத்திரம் என்று சொல்லு. இந்த நாள்ல கர்த்தரை கொடுத்திருக்க எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தரை கொடுத்த உணவுக்காக நன்றி, பாதுகாப்புக்காக நன்றி, சுகத்திற்காக நன்றி, விடுதலைக்காக நன்றி, ரட்சிப்புக்காக நன்றி, சமாதானத்துக்காக நன்றி. ஆண்டவரை கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப இந்த விசுவாசத்தை குறித்து நான் சொன்னேன். இந்த விசுவாசிக்கிறவனுக்கு என்ன நடக்கும்ன்றதை இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் நான் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிப்போம்னா, இல்ல எடுக்கிறீங்களா? இல்ல எடுத்துக்கலாம். சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சேர்ந்து வாசிக்கலாம். இதோ எல்லாரும் சத்தத்தை காணும். அதை கடைசி போது எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இன்னும் சத்தம் கேட்கல எனக்கு. ஐயோ கர்த்தாவே, இன்னும் பைபிளை எடுக்காம இருக்காங்களே, அந்த பக்கத்தை சொல்லுங்களேன். ஏசப்பா, இன்னும் பைபிளை புரட்டிட்டு இருக்காங்களே. ஒரு சிஎஸ்ஐ சபைனா ஓகே, பெந்தேகோஸ்தே சபையில வந்து பைபிளை புரட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்போ வாசிங்க, அந்த ஸ்கிரீன்ல பாருங்க. தன் விசுவாசத்தினாலே, சொல்லுங்க, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். என் விசுவாசத்தினாலே நான் பிழைப்பேன். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்க சத்தமா, நீதிமான் பிழைப்பான். கவலைப்படாதீங்க. கத்திட்ட எனர்ஜி போயிட்டு டயர்ட் ஆயிரும், போய் வீட்டுக்கு போய் சேர முடியாது. இல்ல, ஒரு நல்ல சாப்பாடு இருக்கு, அதனால நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப பிழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார் விசுவாசத்திலே. நீங்க சாவதில்லை, உங்களுக்கு குறைவு வருவதில்லை, உங்களுக்கு பலகீனம் வருவதில்லை.
உங்களுக்கு எந்த தீங்கு அணுகுவதில்லை. ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். சத்தமா வாயத்தரம் சொல், நான் பிழைப்பேன், நான் சுகமா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதம் இருக்கும். ஏனென்றால் நான் தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கிறேன். பாதி பேர் சொல்ல மாட்டேன்றீங்க. சொன்னா கிடைக்கும். ரேஷன் கடையில் போய் அமைதியா நின்னீங்கன்னா அந்த அம்மா போடுறதுதான் பில்லு. வாயை திறந்து கேட்கணும். ரவையை போடு, சீனியை போடு, கோதுமையை போடு, அதை போடு, இதை போடுன்னு கேட்டாதான் தரும். அல்லேலூயா. அங்கே எப்படின்னா நீங்க தேவனாகிய சர்வர் இடத்துல வாயை திறந்து பேசும்போது அற்புதம் நடக்கும். வாயை திறந்து சொல்லும்போது அற்புதம் நடக்கும். நீங்கள் சாவதில்லை, நீங்கள் சாவதில்லை. வேதம் சொல்வது பிழைப்பான். பிழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதே வேத பகுதியை தான் குறித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 1:17 வாசிக்கிறோம், கலாத்தியர் 3:11 வாசிக்கிறோம், எபிரேயர் 10:38 வாசிக்கிறோம். இந்த 3 இடங்களிலும் சரி, பழைய ஏற்பாட்டிலும் சரி, அங்க வசனம் சொல்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒரு பிழைப்பை வைத்திருக்கிறார். நீங்கள் சாவதில்லை, தீங்கு அணுகுவதில்லை, பொல்லாப்பு நேரிடுவதில்லை. உங்க காரியத்துல ஜெயம் உண்டு, உங்க காரியத்துல வெற்றி உண்டு. எப்பொழுது என்று சொன்னால், இந்த சர்வவல்ல தேவனை விசுவாசிக்கும் போது, அவரை நேசிக்கும் போது, அவரிடத்தில் அன்பு கூறும் போது, அவர் அதிகமாய் பற்றிக் கொள்ளும் போது, அவர் அதிகமாக நேசிக்கும் போது, அவரிடத்தில் அன்பு செலுத்தும் போது, அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் போது, கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கலாம். ஒரு சில வசனத்தை உங்களுக்கு இந்த நாளிலே காட்ட முடியும். ரோமர் 14வது அதிகாரம் 23வது வசனம். ஒருவன் சரி, விசுவாசத்தினாலே வராதவைகள் எல்லாம் பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் ஒரு அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? ஒருவன் சம்சாயம் படுகிறவனாய் புசித்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா விசுவாசம் இல்லாமல் சந்தேகமாய் புசிக்கிறவன். எப்படி புசிக்கிறவன்? சந்தேகமா புசிக்கிறவன். பவுல் எழுதுறாரு இந்த வசனத்தை, சாப்பாட்டை குறித்து எழுதுறாரு. சாப்பாட்டை குறித்து எழுதிட்டு, நீங்கள் சந்தேகமாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் ஆகுமே. இப்போ சாப்பிடுறத கூட எப்படி சொல்றாரு அப்படின்னா, விசுவாசத்தோட சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? விசுவாசத்தோட சாப்பிடணும். விசுவாசத்தோட. இந்த சாப்பிடுற சாப்பாட கர்த்தர் எனக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சாப்பிட வேண்டும். அல்லேலூயா. இதை தேவன் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி சாப்பிட வேண்டும். நீ என்ன சாப்பாடு சாப்பிடுறீங்களோ பிரச்சனை இல்லை. பாஸ்டர், நான் 1 வாரமா 10 நாளா 1 மாசமா ரேஷன் அரிசி தான் சாப்பிடுறேன், தோத்துறோம். கர்நாடக பொன்னி தான் சாப்பிடுறேன், தோத்துறோம். மணச்சநல்லூர் பொன்னி தான் சாப்பிடுறேன், தோத்துறோம். 7 நாளா கறியா சாப்பிடுறேன், தோத்துறோம். 7 நாள் ரசமா சாப்பிடுறேன், தோத்துறோம். நீங்க என்ன சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. இதை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், தேவன் இதை எனக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார் என்று சொல்லி சாப்பிட வேண்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் இதற்கு ஆதாரமாக நாம் அந்த வசனத்துக்கு போக வேண்டாம், சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். தானியேல் என்ன சாப்பிட்டான், மற்றவர்கள் என்ன சாப்பிட்டார்கள்? தானியேல் என்ன சாப்பிட்டான்? வெறும் வெஜிடபிள், மரக்கறி, கறியா சாப்பிட்டான். காய்கறிகள் சாப்பிட்டான். கறின்னு போயிட்டு அது வேறமாய் போயிட்டு காய்கறிகள் சாப்பிட்டான். என்ன சாப்பிட்டா? வெண்டைக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், சீனி அவரைக்காய், அப்புறம் என்னது, கத்திரிக்காய், புடலங்காய், அப்படி சாப்பிட்டான். ஆனால் மற்றவர்கள் என்ன சாப்பிட்டாங்க? நல்ல மாംസം சாப்பிட்டாங்க, நல்ல இறைச்சி சாப்பிட்டாங்க, நல்ல மட்டன் சாப்பிட்டாங்க, நல்ல கோழி சாப்பிட்டாங்க, நாட்டுக்கோழி சாப்பிட்டாங்க, ஊர்வனை, நீந்துவனை, பரப்பனை எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க.
ஆனால் தேவ சமூகத்துல வந்து நிற்கும் பொழுது யார் புஷ்டியும் பசுமையுமா இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது? மரக்கறி சாப்பிட்ட தானியேல். அல்லேலூயா. ஏன் இதை பவுல் இங்கே எழுதுகிறார் என்று சொன்னால், நீ சந்தேகமுள்ளவனாய் சாப்பிடுகிறபடியால், விசுவாசம் இல்லாமல் சாப்பிடுகிறபடியால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறாய். விசுவாசத்தினாலே வராதவைகள் எல்லாமே பாவம் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரை கொடுத்திருக்கிற உணவுக்காய் தோத்திரம் பண்ணு. பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்லாம் என்ன தோசை தடிமனா இருக்கு. இட்லி ஏன் நல்லா இல்லை, சாம்பார் நல்லா இல்லை, குழம்பு நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை சொல்றாங்க. பாஸ்டர், பிள்ளைங்க மட்டும் இல்லை, எங்க வீட்டுக்காரரே அப்படிதான் சொல்றாரு. சில நேரங்கள்ல நம்ம சொல்றோம், இல்ல கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நான் ஸ்தோத்திரம் பண்ணி, கர்த்தாவே நீர் எனக்கு தந்திருக்கிறேன், நீர் எனக்கு ஆசீர்வதித்து கொடும் என்று சாப்பிட வேண்டுமா அப்படின்னு சொல்கிறார். நீ எப்படி சாப்பிட வேண்டும்? விசுவாசத்தோட. ஒரு சில வசனத்தை உங்களுக்கு காட்டுற, வேகமா போலாம். யாக்கோபுக்கு நிருபம் 1வது அதிகாரம். யாக்கோபு 1வது அதிகாரம் 16-17 வசனத்தை நான் வாசிக்கலாம். மோசம் போகாதிருங்கள் என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். 17 வசனம் கொடுக்கும். 17 வசனம், நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. மோசம் போயிடாத. தேவன் கொடுத்த உணவுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாப்பாடை கொடுத்திருக்கிற ஆண்டவருக்கு ஏற்றால் இது தேவனிடத்தில் வந்தது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கே இருந்து வந்தது? பரத்திலிருந்து தேவனிடத்தில் எனக்கு வந்திருக்கிறது. நாம் சாப்பிடும் போது நாம் ஜெபம் பண்ணி சாப்பிடணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணி சாப்பிடுவீங்க? எல்லாரும் கை தூக்குறீங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கல்யாண வீட்டுல எத்தனை ஜெபம் பண்ணி சாப்பிடுவீங்க? ஹோட்டல்ல எத்தனை ஜெபம் பண்ணி சாப்பிடுவீங்க? வெட்கப்பட்டு ஜெபம் பண்ண மாட்டீங்களா? வேதம் சொல்லுகிறது, நீ ஜெபம் பண்ணி சாப்பிடும் போது கர்த்தர் அந்த உணவை பரிசுத்தப்படுத்துகிறார். அதுல தீங்கு இருக்குமானால் அது தீங்கி நீக்கி போடுகிறார். அதுல பொல்லாப்பு இருக்குமானால் அது பொல்லாப்பை நீக்கி போடுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஏனென்றால் எல்லாமே தேவனிடத்திலிருந்து வந்தது, தேவன் எனக்கு கொடுத்தது. இந்த சாப்பாடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இந்த உணவு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி. எனக்கு வருகிற எல்லா நன்மைகளும் எங்கே இருந்து வந்தது? என் தேவனிடத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. எங்கிருந்து வந்தது? என் தேவனிடத்தில் வந்தது. சர்வவல்ல ஆண்டவரிடத்தில் வந்தது. இன்னொரு வசனத்தை காட்டுறேன். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். சொல்றாரு, தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என்னென்ன குறைவு இருக்கிறதோ அந்த குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குகிறார். உங்க குடும்பத்துல, உங்க தொழில்ல, உங்க வியாபாரத்துல, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில என்னென்ன குறைவு இருக்கிறதோ அந்த குறைவை எல்லாம் நிறைவாய் மாற்றுகிறவர் தேவன், நிறைவாய் மாற்றுகிறவர் கர்த்தர், நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். அப்ப நீங்க முழுவதுமாக விசுவாசத்தினாலே வராதவைகள் எல்லாம் பாவம் என்று சொல்லுமானால், நான் தேவனை நம்புவதனால் என் குறைவை அவர் நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. கடந்த நாள்ல ஒரு சகோதரியை நான் சந்தித்தேன். அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக தசம காணிக்க சரியா கொடுக்கறது இல்லை. என்ன கொடுக்கறது இல்லை? தசம காணிக்க சரியா கொடுக்கறது இல்லை. அப்ப நான் சொன்னேன், சிஸ்டர், தசம காணிக்க கர்த்தருக்கென்று கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? கர்த்தருக்கென்று கொடுக்கணும். ஏனென்றால் தேவன் நமக்கு கொடுத்தது. அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்தவைகளில் இருந்து கர்த்தருக்கென்று நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். இது தேவனுக்குரியது. அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, தேவனுடைய தேவனுக்கும் மனிதனுக்கு ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கள் என்று. இந்த கர்த்தருடைய பங்கை நாம் என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்க கூடாது, ஏமாற்றக்கூடாது.
இந்த தசமமாக காணிக்கையிலே நான் உண்மை இல்லாதவர்களா இருப்போம்னா எப்படி நான் தேவனை உண்மையா நேசிக்க முடியும்? நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், சாப்பாடு கொடுக்குறீங்க, சாப்பாடு சாப்பிடுங்க பாஸ்டர் சொல்றீங்க, வீட்டுல எல்லாமே பண்ணி வச்சிருக்கீங்க, மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி எல்லாமே இருக்கு. பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர், உங்களை பாஸ்டர் உங்க ரொம்ப எனக்கு பிடிக்கும், நீங்க எனக்கு ரொம்ப உங்களை இது பண்றேன் அப்படி இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க. 10 நிமிஷம் பேசிட்டு சாப்பிட்டு போங்க பாஸ்டர் சொல்றீங்க. போட்டுட்டு ஐயோ மட்டன் 1/2 கிலோ தானே எடுத்தோம், எனக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும், எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு சாப்பாடை போட்டு சாப்பிடுங்க பாஸ்டர்னு ரசத்தை ஊத்தி ஒரு ஊறுகாய் துண்டை வச்சு சாப்பிடுங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னா நான் சாப்பிடுவேன். என்னிடத்தில் வருகிற ஒன்றையும் புறமே தள்ளுவதில்லை. அல்லேலூயா. என்ன கொடுத்தாலும் சாப்பிட ரெடியா இருக்கு. ஆனால் உள்ள என்ன இருக்குது? மட்டன் பிரியாணி இருக்குது, சிக்கன் கிரேவி இருக்குது, எல்லாம் உள்ள இருக்கு. ஆனா எனக்கு என்ன கொடுத்தீங்க? அதாவது சும்மா அனுப்பவும் மனசு இல்லை, என்னல்ல சும்மா அனுப்பவும் மனசு இல்லை, அதை கொடுக்கவும் மனசு இல்லை. அந்த சகோதரிட்ட சொன்னேன், சாரிபாத் விதவை கர்த்தருக்கென்று ஊழியத்துக்கென்று ஊழியக்காரனுக்கென்று முதலாவதாக கொடுத்தார். அந்த சம்பவம் எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அந்த சம்பவம் நமக்கு ரெண்டு இடத்துல நாலு கூடாது. சரி கவனி, இந்த சாரிபாத் விதவை இவ்வளவுதான் மாவு இருக்கு, இவ்வளவுதான் எண்ணெய் இருக்கு, இனி சுட்டுட்டு என்ன செய்ய போறோம்? சாக போறோம். ஊழியக்காரர் கேட்டாரு, எனக்கு அடை செஞ்சு கொண்டு போவாம. அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு? முதலாவதாக ஊழியக்காரனுக்கு அந்த அடையை செஞ்சு கொடுத்தது. வசனம் சொல்கிறது, பஞ்சம் தேவை மட்டும், மாவு குறையவில்லை, எண்ணெய் குறையவில்லை. அல்லேலூயா. அந்த தேவனுக்கென்று கொடுத்தவர்கள் குறைந்து போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. தேவனுக்கென்று யாரும் கொடுக்கிறாங்களோ அவங்க குறைஞ்சு போக மாட்டாங்க, நிறைவா இருப்பாங்க. தேவனுக்கென்று கொடுக்கும் போது தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். அப்போ வசனம் சொல்கிறது, தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாய் மாற்றுவார். எப்பொழுது? நீங்கள் தேவன் மேல விசுவாசமா இருக்கும் போது. என்ன நினைக்கிறீங்க? 10,000 சம்பளத்தை 1000 ரூபாய் கொடுத்தோம்னா நம்ம என்ன செய்யறது? வீட்டு வாடகை கொடுக்கணுமே, அதை செய்யணுமே, இதை செய்யணுமே. கர்த்தருக்கு கொடுக்கும் போது இதை தேவன் ஆசீர்வதிக்கிறார், இதை ஆசீர்வதிக்கிறார். இதை ஆசீர்வதிக்கும் போது மீதம் எடுக்க கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. தசம காணிக்கை கொடுக்காதுங்களா சொல்றேன், இயேசு நாமத்தினால் நீங்க கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு 6 மாதம் டைம் எடுத்துக்கீங்க. ஒரு 6 மாசம் கவரை போட்டு பேரை எழுதி, கர்த்தர் எனக்கு இவ்வளவு வருமானம் வந்துச்சு, இதை நான் கர்த்தருக்கு வந்து கொடுக்குறேன்னு கொடுங்க. 6 மாசத்துல பாஸ்டர் ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர், அப்படியே தான் இருக்குன்னு பாஸ்டர் சொல்லுங்க. நீங்க எவ்வளவு கொடுத்தீங்களோ அதை திரும்ப நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இது கர்த்தர் பார்க்கிறார். மனிதனுக்கு என்று கொடுக்கல, தேவனுக்கு என்று கொடுக்கிறோம். அப்போ உங்கள் குறைவை அவர் நிறைவாய் மாற்றுவார். உங்கள் குறைவை அவர் என்ன செய்வார்? நிறைவாய் மாற்றுவார். இன்னொரு வசனத்தை காட்டுறேன். கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் எடுத்துட்டீங்களா? கொலோசியர் 3:17 சில எடுக்கிறாங்க, பக்கம் எடுத்துங்க. சரி, இப்போ எடுக்கலைன்னா ஸ்கிரீன்ல பாருங்க. வார்த்தையினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக இதாக தேவனை எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்காக செய்ய வேண்டும். எதை செஞ்சாலும் சரி, என்ன சாப்பிட்டாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா? தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் பேச வேணும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் செய்யணும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக காரியங்கள் இருக்கணும். நம் தேவனுடைய பிள்ளைகள், பொய் உங்க வாயிலிருந்து புறப்படலாகாது. களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, வேசித்தனம் செய்யாதிருப்பாயாக. இதெல்லாம் கர்த்தர் கட்டளையை கொடுத்திருக்கிறார். இவைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ எதைனாலும் வார்த்தையினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் எதை செய்யணும்? தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக. அல்லேலூயா. உங்க நடக்கையில, உங்க ஆபீஸ்ல, வேலை செய்யற இடத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகள் மத்தியில தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் பேசுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கிரியை நடப்பீங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா உங்களுடைய காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் சொல்றாரு, அதை நான் ஆசீர்வதிக்கிறேன்,
அதை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு வசனத்தை காட்டுறேன். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிக்கிறோம். 4வது வசனம் 5வது வசனம். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமானால் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. ஏனெனில் அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். என்னாக்கப்படும்? எதனால? ஜெபத்தினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும். உங்க குடும்பத்துக்கு என்னனாலும் வரலாம், அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது அது பரிசுத்தமாய் மாறிவிடும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. உங்க குடும்பத்துக்கு கூட மந்திரம் வைக்கலாம், ஏழு வைக்கலாம், பில்லிசூனி வைக்கலாம். ஆனா நீங்க ஜெபம் பண்ணும்போது அதெல்லாம் செயலிழந்து போயிடும். அதெல்லாம் என்ன செஞ்சிடும்? செயலிழந்து போயிடும். அது உங்களை தொடாது, வாதி உங்கள் கூட அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. என்னோட வசனம் சொல்லுகிறது, அது ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேத வசனத்தினாலும் அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. அது என்னவாய் மாற்றப்படுகிறதாம்? பரிசுத்தமாய் மாற்றப்படுகிறது. ஏனென்றால் தேவன் படைத்தது எல்லாம் நன்மைக்கு. இன்னைக்கு நிறைய அட்வைஸ் சாப்பாடை குறித்து, அப்படிதானே? அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும், அதை செய்யணும். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு அதை ஆசீர்வதி தருவார். அல்லேலூயா. தேவன் எனக்கு ஆசீர்வதி கொடுக்குறார், இதை நான் சாப்பிட்றேன். ரசஞ்சோரா சாப்பிட்றீங்களா? எப்படி பாச ரசஞ்சோரா சாப்பிட்ற, எப்படி பாச நல்லதா இருக்க முடியும்? கர்த்தாவே, நீ இப்போ எனக்கு இதுதான் தந்திருக்கீங்க, நன்றி, ஸ்தோத்திரம், இதை எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. அல்லேலூயா. கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நீங்க ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யணும்? சாப்பிடணும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். ஜெபம் பண்ணணும். நான் ஹாஸ்டல்ல படிக்கும் போது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி தான் சாப்பிடணும். என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். சாப்பாடெல்லாம் வரிசையாக வச்சிருவாங்க. உங்களை ஒரு அட்டென்ஷனுக்காக ஒரு கதையை சொல்றேன், எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்ன செய்யணும்? எல்லாருக்கும் சாப்பாடு வச்சிருவாங்க. சனிக்கிழமை முட்டை போடுவாங்க. சனிக்கிழமை செய்வாங்க, முட்டை போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4 துண்டு கறி வைப்பாங்க. 2 3 துண்டு வரும் ஹாஸ்டல்ல கறி. ஜெபம் பண்ணணுமே. எப்படி ஜெபம் பண்ணணும்? எப்படி ஜெபம் பண்ணணும்? கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும். இப்படிதான் ஜெபம் பண்ணுவீங்க? என்ன பாக்குறீங்க? எப்படி ஜெபம் பண்ணுவோம் தம்பி? கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும். கண்ணை மூடி ஜெபம் பண்ணி கண்ணை திறந்து பார்த்தா முட்டை காணாம போயிடும். ஆமேன் போட்டு பிளேட்டை பார்த்து என்ன இருக்காது? முட்டை காணாம போயிடும். அப்போ கண்ணை மூடணும், முட்டையை கை வச்சு வச்சுக்கணும். முட்டையை கையில் வச்சுக்கிட்டு தான் ஜெபம் பண்ணணும். நீ ஆவியில் இறங்கி ஜெபம் பண்ணி வச்சுக்கோங்க, அது ஆவியா போயிடும். மட்டன் போட்டாலும் சரி, மட்டன் மேல கை வச்சுக்கணும். எசப்பா இதை ஆசீர்வதி அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? இப்ப எங்க போனாலும் உங்களுடைய சாப்பாட்டுக்காக நீங்க ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு எந்த தீங்கும் வராது, எந்த பொல்லாப்பும் வராது. கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தாரு. சிலர் நமக்கு குழப்பறாங்க, அதை சாப்பிட்ற, இதை சாப்பிட்ற, அதை செய்யற, இதை செய்ய. இல்லை, எனக்கு என்ன சாப்பாடு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை பலவராய் மாற்றுகிறவர், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். வசனத்தை காட்டுற பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 5:17. பிரசங்கி 5:17. சரி, இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். இப்ப இதுவரைக்கும் நான் சொன்னேன், நீங்க ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க, தேவன் ஆசீர்வதிக்கிறார், நன்மையான ஈவுகளை கர்த்தர் கொடுக்கிறார், குறைவை எல்லாம் நிறைவாய் மாற்றுகிறார். உங்க ஃபுட்டுல, உங்க சாப்பாட்டுல குறைவு இருந்தாலும் அந்த குறைவை நிறைவாய் மாற்றி கொடுக்க ஆசீர்வதிக்கிறார். எப்பொழுதும் ஜெபிக்கும் போது இப்ப சொல்ற, நீங்க ஜெபிக்காம சாப்பிடறதுனால என்ன வருதா? வசனம் சொல்லுது, இருளிலே புசித்து மிகவும் சலிப்படைந்து என்ன உண்டாகிறது? நோயும் துன்பம் அடைகிறான். நோயும் துன்பம் வருது எப்போனா, நான் ஜெபம் பண்ணாம தேவனுக்கு நன்றி சொல்லாம ஒரு சலிப்போட சாப்பிடுறேன். என்னத்த சாம்பார்,
என்னத்த குழம்பு, என்ன மட்டன், என்ன சிக்கன், என்ன பிரியாணி, என்ன சாப்பாடு, ஒரு சளிப்படைந்து சாப்பிடுறதுனால வசனம் சொல்கிறது நோயும் துன்பம் அடைகிறான். அப்ப ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிற? தோத்திரம் பண்ணணும். பிள்ளைகளுக்கு தோத்திரம் பண்ணி சாப்பிட கற்றுக் கொடுக்கணும். என்ன கொடுத்திருக்கிறார்? தேவன் கொடுத்திருக்கிறார். நீ ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடு, ஜெபம் பண்ணி சாப்பிடு, தேவனை உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். அவங்க வீட்டுல பிரியாணி வாடை வருது, இவங்க வீட்டுல மட்டன் வாடை வருது, அவங்க வீட்டுல சிக்கன் வறுக்கிற வாடை வருது, எத்தனை வாடை வந்தாலும் இன்னைக்கு நமக்கு ரசஞ்சோறு உருளைக்கிழங்கு கொடுத்திருக்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடு. தேவனை நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. இது தேவன் பலனை கொடுப்பாரு. ஏனென்றால் அவன் இருளிலே புசிக்கிறான், ஜெபம் பண்ணாம சாப்பிடுறான். எங்க வைக்கிறான்? நோயும் துன்பமும் அடையும். தேவனுடைய பிள்ளைகள் சுகமா இருக்கணும். அந்த சாப்பாட்டுல கத்த சொல்றாரு, என் தேவன் எனக்கு கொடுத்தது. எதுவானாலும் சரி, நீங்க டீ குடிச்சாலும் சரி, பிஸ்கட் சாப்பிட்டாலும் சரி, என்ன சாப்பிட்டாலும் இதை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, நீர் இதை எனக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதை கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், வேகமா போலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதயம் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். சொல்லக்கூடாது, ஏன் சரீரத்தை எதுக்கு? நான் என்னதான் சாப்பிடுவேன், எப்படிதான் சாப்பிடுவேன்? இது ஜெபம் பண்ணி சாப்பிடணுமா? இது ஆண்டவர் கொடுத்தான்னு சாப்பிடணுமா? எங்க அம்மா காலையில கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்துருக்காங்க, எங்க அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்? இல்ல, தேவன் அதை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்றாரு. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனால் தேவன் இதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல. வேசித்தனத்துக்கு அல்ல அப்படின்னா கண்டதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அல்ல, கண்டதெல்லாம் உங்க சரீரத்துக்கு அனுப்புறது இல்லை, கண்டதெல்லாம் உங்க சரீரத்துக்கு அனுப்பக்கூடாது. தேவனுக்கு சித்தமானது, தேவனுக்கு சித்தமானது, தேவனுக்கு பிரியமானதுதான் உங்க சரீரத்துக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கூப்பிடுவோம். பொங்கல் இருக்குன்னு எங்க வீட்டுல பொங்கல் வச்சா வாங்கணுவான், எங்க வீட்டுல கிடா வெட்டினா வாங்கணுவான். நல்லா தான் இருக்கும் சாப்பிட்டா. ஆனா வசனம் சொல்லுகிறது அழிய பண்ணுவா. உங்கள் சரீரமோ வேசித்தனத்துக்கு அல்ல அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, வேசித்தனத்துக்கு மட்டும் சொல்லல, நீங்க தேவனுக்கு விருப்பம் இல்லாததை உள்ள அனுப்பக்கூடாது. அல்லேலூயா. தேவனுக்கு சித்தமானதை மட்டும் செய்யணும், தேவனுக்கு பிரியமானதை மட்டும் செய்யணும். ஏனால் கர்த்தர் சரீரத்திற்கும் உரியவர். இந்த சரீரமும் கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. சிலர் என்ன செய்யறாங்கன்னா சாப்பிடாமலே கிடக்குறாங்க. வசனம் வாசிக்கிறேன், சங்கீதம் 127 3வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் அதிகாலையில எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. எத்தனை வசனம்? 2வது வசனம். அப்படிதான், 2வது வசனம். 127 2. 2வது வசனம். 2வது வசனம். நீங்கள் அதிகாலை எழுந்து, 2வது வசனம். நீங்கள் அதிகாலை எழுந்து நேரப்படும் வேலையில் தரித்து. இங்க கவனி, என்னை பாருங்க, போர்டில் பாருங்க, ஸ்கிரீன்ல பாருங்க, என்னை பாருங்க. நீங்கள் அதிகாலை எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து. எந்திரிச்ச உடனே எங்க ஓடணும்? எங்க ஓடணும்? எங்க ஓடுறீங்க? வசனம் சொல்லு, வேலையிலே தரித்து. ஒழுக்கமற்ற சாப்பாடு முறைகள் நிறைய பேருக்கு சுகர் வந்திருக்காங்க. நம்ம ஒழுக்கமற்ற சாப்பாட்டு முறைகளை பின்பற்றினாலதான் நமக்கு நிறைய டிசீஸ் வியாதி. நாம் டைம் சாப்பிட்றது இல்லை. என்ன செய்யறது? வேலை 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 வேலை, சம்பாதிக்கணும். சிலர் என்ன செய்வீங்க? காலை சாப்பாடு டீயும் பன்னும் தான், சாப்பாடு சாப்பிடல. மத்தியானம் சரியான சாப்பாடு சாப்பிட்றது இல்லை, நைட்டு சரியா சாப்பிட்றது இல்லை.
ஏன்னா பணம் சம்பாதிக்கிற ஆசை வந்தாலே சாப்பாடு என்ன செஞ்சிருது, அது மறந்து போயிடும், பசிக்க மாட்டேங்குது. சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும். அதான் சங்கீதக்காரர் எழுதுறாரு, நீங்கள் அதிகாலை எழுந்து நேரப்பட வேலையிலே கழிப்பு. என்ன சாப்பிடுறீங்க? வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. அன்னைக்கு மாங்கு வேலை பார்த்து சம்பாதிச்சு நல்லா உழைச்சு கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பிடாம உண்ணாம உறங்காம சாப்பிட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு இவங்க யாரு போற டாக்டர் சொல்ற நீ எதையுமே சாப்பிடாதன்ற. சுகர் வந்தவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறோம். அப்படிதானே? எங்க அப்பா டாக்டர்கிட்ட கேட்பாரு, சார் இந்த சுகர் ஃப்ரீ மாத்திரை போட்டு டீ குடிக்கலாமா, இந்த நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடலாமா, சைலண்ட போடுங்க, நாட்டு சர்க்கரை போடலாமா? அந்த பிரேம்குமார் டாக்டர் அப்படியே சிங்கம் மாதிரி இருப்பாரு, எப்போதும் இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, நாக்கில் தொட்டா இனிப்பும் தெரியுங்க, எதையும் தொடக்கூடாது நீ அப்படிங்கிற. நாக்கில் தொட்டா இனிப்பும் எது தெரியும், அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நீ தொடக்கூடாது. என்ன இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா, எதுவும் சாப்பிடக்கூடாது, எதுவுமே நீ சாப்பிடக்கூடாது. வருத்தப்பட்டு சம்பாதிச்சோம், சாப்பிடாம ஓடி காலையில் வச்சு வேலை 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 வேலை. எத்தனை ஓடுறீங்க வேலைக்கு சாப்பிடாம, காலை சாப்பாடு சாப்பிடாம. சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும். கர்த்தர் எல்லாத்துக்கும் டிசிப்ளினை கொடுத்திருக்கிறாரு, ஒழுங்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த சரீரம் உங்களுக்குரியது இல்ல, தேவனுக்குரியது. இந்த சரீரத்தை நீங்க டேமேஜ் பண்ணாதீங்க, இந்த சரீரத்தை கெடுத்து போடாதீங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. என்ன உணவு கொடுத்திருக்கிறார் அதை தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. என்ன தந்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சாப்பிடுங்க. சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் படாதீங்க. எதெல்லாம் கர்த்தர் வீட்டுல வச்சிருக்கிறார் அதெல்லாம் வச்சு நல்ல சாம்பார் வச்சு சாப்பிடுங்க. அல்லேலூயா. சாம்பார் வைக்கணும், ஏன்ட்ட வாங்க, நான் உங்களுக்கு நான் சொல்லி தர்றேன். கத்திரிக்காயில சாம்பார் வைக்கலாம், வெண்டைக்காயில சாம்பார் வைக்கலாம், அவரைக்காயில சாம்பார் வைக்கலாம், என்ன காய் இருக்கு அத்தனை காயில சாம்பார் வைக்கலாம். அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். சாம்பாருக்கு ஒரு காய் கிடையாது, என்ன காய் போட்டாலும் சாம்பார் வரும், பீட்ரூட்டை தவிர. பீட்ரூட் போட்டாலும் சிறப்பா வரும் சாம்பார், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அது என்ன கொடுத்துருக்கிறாரு, காய் என்ன இருக்கிறதோ அதை போட்டு நல்ல சந்தோஷமா திருப்தியா ஆசீர்வாதமா கட்டாவே எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு சாப்பிடுங்க. இவர்களை புசிக்கிறவன் வேதம் சொல்வது அவனுக்கு என்ன வருகிறது, நோயும் துன்பமும் வருகிறது. தேவனை கொடுத்துக்க நேரப்பட எழுந்து என்ன செய்கிறீர்கள், வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறீர்கள். உப்பில்லா சாப்பாடு, இனிப்பில்லாத சாப்பாடு, எண்ணெய் இல்லாத சாப்பாடு. ஏன் ஒரு காலத்தில் நம்ம சரியா சாப்பிடல. இப்ப வர்ற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, நேரத்துக்கு நேரம் சாப்பிடு. காலேஜுக்கு ஸ்கூலுக்கு சாப்பிடாம ஓடாத, இதை சாப்பிட்டுட்டு போ. வயிறே கத்திருக்காங்க கொடுத்துருக்கிற நன்றி சொல்லி கர்த்தாவே ஆசீர்வதிங்கன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு போங்க. வேலைக்கு போறவங்களுக்கு சொல்றேன், சாப்பிடாம வேலைக்கு போகாதீங்க. நேரத்துக்கு நேரம் சாப்பிடுங்க. 1 மணிக்கு சாப்பிடுங்க, 1 மணிக்கு சாப்பிடுங்க. என்ன வேலை கிடந்தாலும் சரி. அப்பதான் ஒரு 10 லட்ச ரூபாய் செக் கொடுக்க வந்தாலும் கொஞ்சம் செக்கை வச்சு நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். அது ஆசீர்வதித்து கொடுக்கிறவர் கர்த்தர். வசனம் சொல்கிறது, அவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு என்ன கொடுக்கிறாராம், நித்திரை. யாரு ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுறானோ, தேவனுக்கு உண்மையா இருக்கிறானோ, தன் சரீரத்தை பாதுகாத்து கொடுக்கிறானோ, கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுக்கிறாரு, நித்திரை, தூக்கம். நிறைய பேருக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. ஒரு சிலருக்கு கவலை, ஒரு சிலர் நைட்டு நல்ல குடி குடிச்சிடுறது. இடத்துல வருகிற ஒன்றை புறமே தள்ளுவதில் இருக்கு, மிச்சம் மீதி எல்லாத்தையும் போட்டு ஒரே தட்டில் போட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு படுத்த என்ன வரமாட்டேங்குது, தூக்கம் வராது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே நமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை வர பண்ணுகிறார். சங்கீதம் 3க்கு வாங்க, வேகம் முடிச்சிடும். சங்கீதம் 3வது சங்கீதம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 3 4-5 வசனங்களை எடுத்துட்டீங்களா? கொஞ்சம் 4-5 இப்போ வாசிங்களா, சேர்ந்து வாசிப்போம். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் எனக்கு பதிலளித்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டு
கர்த்தரோ என்னை தாங்குகிறார். இப்ப தூங்க போகும்போது நல்ல ஜெபம் பண்ணிட்டு தூங்கணும். எப்படி தூங்கணும்? செல்போன் பார்த்துக்கிட்டே தூங்கக்கூடாது. செல்போன் பார்த்துக்கிட்டே தூங்கக்கூடாது. எப்படி தூங்கணும்? யாரெல்லாம் செல்போன் பார்த்து கையில தூக்க வேண்டாம், நீங்களே கேட்டு பாருங்க. தூங்க போகும்போது செல்போன் பார்த்துக்கிட்டே தூங்க இல்லை, ஜெபம் பண்ணிட்டு தூங்கணும். தூக்கம் நல்லா வரும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணாம தூங்கினா கெட்ட கெட்ட சொப்பனா வரும். பேய் வர மாதிரி இருக்கும், பிசாசு வர்ற மாதிரி இருக்கும், என்ன இருக்கும், என்னதான் பண்ற மாதிரி இருக்கும். தூக்கத்துல ஊன் கத்துற மாதிரி இருக்கும், காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எது? ஜெபம் பண்ணாம தூங்குறது. நல்ல வீட்டுல என்ன செய்யறோம்? ஜெபம் பண்ணிட்டு தூங்கணும். எத்தனை ஜெபம் பண்ணி தூங்குறீங்க நைட்டு? ஜெபம் பண்ணிட்டு தூங்கணும். என்ன செய்யணும்? நல்லா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு தூங்கினா அந்த நித்திரை எப்படி இருக்குமாமா? இன்பமா இருக்கும். காலையில எந்திரிச்சு என்ன செய்வாங்களா? வசனம் சொல்லுது, நான் படுத்து நித்திரை செய்து விழித்துக் கொண்டே கர்த்தரே என்னை தாங்குகிறார். அல்லேலூயா. சாப்பிடும் போதும் ஜெபம் பண்ணணும், தூங்கும் போதும் ஜெபம் பண்ணணும். இந்த சரீரத்தை பாதுகாப்பா வச்சுக்கிறணும். ஏனென்றால் சரீரம் கர்த்தருக்குரியது. விசுவாசத்தினால வராதவைகள் எல்லாம் பாவம். அல்லேலூயா. அப்ப இந்த தேவனாய் கர்த்தர் ஒரு பிழைப்பை வைத்திருக்கிறேன் என்று சொல்றார். உங்களுக்கு எனக்கு ஒரு பிழைப்பை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த பிழைப்பு எதிலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் விசுவாசத்திலே வைத்திருக்கிறார். விசுவாசத்துல வைத்திருக்கிறார். சில சொல்லலாம், ஆண்டவரே உங்களுக்கு சாப்பாடு இவ்வளவுதான் பாஸ்டர், நீங்க சொல்லிட்டீங்க பாஸ்டர், நல்ல சத்தா சாப்பிடுங்க, இன்னைக்கு இருக்கிறது பழைய சோறு தான் பாஸ்டர். இந்த பழைய சோறை ஜெபம் ஆண்டவரே இதை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வெறும் மண்ணாவா சாப்பிட்டு 40 வருஷம் இருந்தேன். என்ன சாப்பிட்டு? நம்ம பாஷையில சொன்னா இட்லியா தின்னு 3 நேரம். இட்லியா தின்னு எத்தனை வருஷம் இருந்திருக்காங்க? அதுல என்ன சத்து? நம்ம சொல்ல என்ன சத்து இருக்கும்? ஆனா சத்து இருந்துச்சு. 40 வருஷம் நடந்தாங்களே, வியாதி வரலையே, பலகீனம் வரலையே, எந்த துன்பம் வரலையே, எந்த வயிற்று வலி வரலையே, எந்த காய்ச்சல் வரலையே. கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தது. கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தது. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற உணவை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கிற உணவை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும். அப்ப ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தூங்கும் போது நல்ல ஜெபம் பண்ணி தூங்கும் போது உங்க நித்திரை எப்படி இருக்கும்? இன்பமாயிருக்கும். இப்ப இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புறேன். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 19:26. இயேசு மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும். இந்த விசுவாசத்துல முதல் படி ஒரு சில ஆலோசனைகளுக்கு நான் சொன்னேன். உங்களுக்கு ஹெல்த்துக்கான ஒரு ஆலோசனைய வேத வசனத்துல நான் சொன்னேன். இப்ப சொல்றாரு, விசுவாசத்தினாலே மனுஷன் பிழைப்பான். விசுவாசம் மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும். இந்த விசுவாசிக்கிறவனுக்கு அவர் உண்டென்றும் அவர் பலன் அளிக்கிறார் என்று நீ நம்பும் போது அவராலே கூடும். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற விரும்புகிற காரியங்கள் அவராலே கூடும். உங்க பிரச்சனைகள் தீர்வு அவராலே கூடும். உங்க கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு அவராலே கூடும். உங்களுக்கு சுகம் பலன் அவராலே கூடும். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் அவராலே கூடும். உங்களால முடியாததுதான். அல்லேலூயா. நம்மால முடியாது, ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். இவன் என்ன செய்ய போறேன்? கும்பல பிள்ளைய வச்சிருக்கிறேன், என்ன கட்டி கொடுக்க போறேன், என்ன செய்ய போகிறேன், என்ன பண்ண போறேன், இதுக்கு என்ன பண்ண போறேன், அதுக்கு என்ன பண்ண போறேன். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரர், எனக்கு ஜூனியர் சீனியர் அவர் வேதாம கல்வியில் படிச்சார். ஆபிரகாம் ஒரு போதவருடைய பையன். பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டாங்க. பணம் இல்லை, 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. ஏதோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாரு.
பொம்பளை பிள்ளை வச்சிருக்கீங்களா கவலைப்படுறீங்களே, உங்களுக்கு தான் சொல்றாரு ஆண்டவர். கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாரு. இப்போ ஆண்டவர் சொன்னாரா, அந்த அந்த பிள்ளைகிட்டே சொன்னாரா, அவங்க அப்பாட்டே சொன்னாரா, உனக்கு ரெபேக்காவை போல கல்யாணம் நடக்கும். தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொன்னார். எப்படி கொடுத்தாரா? அந்த பிள்ளை பிறக்கும் போது சொன்னாரா அதே வசனத்தை. இந்த கல்யாண பேச்சு, கல்யாணம் முடிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஸ்டெப் எடுக்கும் போது கரெக்டா சொன்னாரா, உனக்கு ரெபேக்காவை போல. ரெபேக்கான என்ன அர்த்தம்? ரெபேக்கா என்ன நடந்துச்சு? என்ன செய்தாங்க? ஈசாக்கு தான் போய் நகை பணம் எல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினால எல்லாம் நடக்கும். நீ பகையை சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும், திங்காம சோறு திங்காம குழம்பு சாப்பிடாம நல்லது சாப்பிடாம சேர்த்து வைக்கிறேன் செய்யாதீங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவர் செய்வாரு. கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அதுக்கு என்ன பண்ண போற, இதுக்கு என்ன பண்ண போற, அதுக்கு என்ன செய்ய, கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கிடுவாரு. வர 27ஆம் தேதி கல்யாணம். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நகை இங்க பொண்ணு வீட்டுல போட்டு கல்யாணம் பண்ணி போறாங்க. சத்தமா அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. கல்யாணத்துக்கு ஒரு செலவு தரவேணாம்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம்ட்டாங்க. நீங்க பொண்ணை மட்டும் அனுப்புனா போதும்னு சொல்லிட்டாங்க. 5 பைசா செலவு இல்லை. ஏனென்றால் இவர்கிட்ட 5 பைசாவும் இல்லை. அல்லேலூயா. 5 பைசா இல்லாத அருமையான சகோதரருக்கு ஆண்டவர் கிராண்டாக சிறப்பாக நகையெல்லாம் போட்டு சிறப்பான ஒரு கல்யாண ஏற்பாடை கட்ட செஞ்சிருக்கிறார். என்ன சொன்னார் பத்திரிகை கொடுக்க வரும்போது, தம்பி இதம்மா நடந்துச்சு, அண்ணன்ட்ட ஒண்ணுமே இல்லை, உனக்கே தெரியும். கர்த்தர் செய்தார் அற்புதம், ஆண்டவர் செய்தார் அற்புதம். விசுவாசத்தினாலே இல்லாமா, மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே கூடும், தேவனாலே கூடும், இயேசுவால கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிளாவுக்கு கர்த்தர் அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க எல்லா பொறுப்பு எடுத்துக்கிறோம், நாங்க எல்லாமே செய்யறோம், எல்லாமே செய்யறோம். கல்யாணத்துக்கு மோதிரம் எடுக்க போனோம், என்கேஜ்மெண்ட் ரிங். அவங்க எதிர்பார்த்து வந்தது 2 கிராம்ல மோதிரம் எடுக்கணும். எத்தனை கிராம்ல? கர்த்தருங்க 4 கிராம் எடுக்க உதவி செய்யறாங்க. அவங்க சந்தோஷமா எடுத்தாங்க. எப்படி எடுத்தாங்க? சந்தோஷமா எடுத்தாங்க. கேட்டேன், எதுவும் பொண்ணுக்கு எதுவும் போடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா, ஏன் போட போறோம், 3 பவுன்ல சங்கிலி, 1/2 பவுன்ல டாலர், 3.5 பவுன்ல போட போறோம். சத்தமா அல்லேலூயா. கல்யாண செலவுக்கு நாங்க பார்த்துக்கிறோம், அந்த செலவுக்கு நாங்க பார்த்துக்கிறோம், இந்த செலவுக்கு நாங்க பார்த்துக்கிறோம், பட்டுச்சேலைக்கு நாங்க பார்த்துக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. 2 சேலை ரொம்ப கிராண்டா எடுத்தாங்க. 2 சேலை ரொம்ப கிராண்டான சேலை. ரொம்ப அருமையான குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னா, தேவனை நம்புற ஒரு நாள் கெட்டு போவதில்லை, விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை, தேவனோட விசுவாசம் வச்ச கெட்டு போவதில்லை. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். வாசிக்கிற வசனத்தை. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ இதை நம்புறியா? உனக்கு இதை கர்த்தர் தருவான்னு நீ நம்புறியா? சகோதரி, உனக்கு தருவான்னு நீ நம்புறியா? பாஸ்டர் பெருசா இருக்குது, அவர் பெரிய காரியங்களை தான் செய்வாரு, அவர் அதிசயமான காரியங்களை தான் செய்வாரு, அவர் அற்புதமான காரியங்களை தான் செய்வார். ஏனென்றால் எதெல்லாம் மனுஷனால முடியாததோ அவர் செய்ய வல்லவராக. உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஒன்னே ஒன்று சொல்றாரு, நீ தேவனை விசுவாசி. நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாமா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதான் சொல்ற, நீ விசுவாசி. குழம்பாத. என்ன செய்ய போறோம், அது என்ன பண்ண போறோம், இது என்ன பண்ண போறோம், அது ஆச்சுனா இது ஆச்சுனா, இது நடந்துச்சு அது நடந்துச்சு, அது எப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்.
நான் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். அவர் எனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். என் பிள்ளைகளை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். என் தொழிலை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். என் காரியத்தை வாழ்க்கை செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நான் இதை நம்பல, நான் கர்த்தரை நம்புறேன். அல்லேலூயா. நீங்க உலகத்துல ஏதாவது நம்பினீங்க, அது உங்களை ஏமாத்திடும். நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. யார் மேல நம்பிக்கையா இருங்க? தேவன் மேல நம்பிக்கையா. அது எம்ஏ முடிச்சுட்டு அந்த பொண்ணு முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுதிச்சான். அந்த எக்ஸாமுக்கு பிஹெச்டி பண்றதுக்கு 45,000 ரூபாய் அடுத்த மாசத்துலேருந்து வரப்போகுது. கவர்மெண்ட் கொடுக்குது, மாசம் கொடுக்குது 45,000. ஒரு எக்ஸாம் எழுதி ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணிருச்சான். ஒரே அட்டம் தான். கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறார். தேவன் கூட இருக்கிறார். அவர் சொல்லுவாரு, என்ன இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன், ஒரு நாள் வர சொல்றேன், பிரசங்கத்துக்கு கூப்பிடுறவரை அவர் சாட்சி சொல்லட்டும். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா கர்த்தர் மேல பெரிய நான் அவரை நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல, நீ அவரை நம்புங்க. உங்களோட பணம் இருக்குது, பேங்க்ல பேலன்ஸ் இருக்குது, என்கிட்ட வீடு இல்லை, என்கிட்ட கார்டு இல்லை. கர்த்தரை நீ நம்பினா கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். நீதிமானுடைய சந்ததியோட கர்த்தர் இருக்கிறார். இந்த வசனத்தை நான் அடிக்கடி சொல்லு, நீதிமானுடைய சந்ததியோட கர்த்தர் இருக்கிறார். என் பிள்ளைகளோட கர்த்தர் இருக்கிறார். என் குடும்பத்துல கர்த்தர் இருக்கிறார். அவர் பாதுகாத்துக் கொள்வார். அவர் நடத்துவார். ஏற்ற வேலையில உயர்த்துவார். ஏற்ற காரியத்தை அவர் செய்வார். நான் அவரை நம்பி இருக்கிறேன். 10,000 தான் சம்பளம் வாங்குறேன். மாசம் 1000 ரூபாய் எடுத்து வச்சா கூட எத்தனை 3 நகை சேர்க்கிறது, கல்யாணத்துக்கு எவ்வளவு சேர்க்கிறது, இதெல்லாம் தூக்கி தூரம் போடுங்க. நீ கர்த்தரை நம்பு. அது கர்த்தரை நம்புங்க. உங்க படிப்புக்கு, உங்களுடைய எதிர்காலத்துக்கு, உங்களுடைய வேலைக்கு, உங்களுடைய காரியத்துக்கு கர்த்தரை நம்புங்க. அவரை நம்புங்க. அவர் உங்களை எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் படைப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நிறைய வசனங்கள் இருக்கு, நேராக சங்கீதம் ஒரே வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். சங்கீதம் 37:5. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். வேற யாரையும் நம்பாத. அப்பாவை நம்பாத, அம்மாவை நம்பாத, புருஷனை நம்பாத, மனைவியை நம்பாத, பிள்ளைகளை நம்பாத, எதையும் நம்பாத. கர்த்தரை நம்பு. அவரை நம்புனா வசனம் சொல்கிறது காரியத்தை வாய்க்க செய்வார். கண்களை முடிச்சோம் அந்த நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறோம். எல்லா கூடத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபம் முடிவில் அருமையான சகோதரி சங்கரிஸ்டுக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அவங்க டெலிவரி டைம் நெருங்கிடுச்சு.